வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ண போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்று கட்டுக்கடங்காத கூட்டம். முகூர்த்த நாள் வேறு. கோவில் வாசலில் ஒரு ஓரமாக அமர்ந்து பூக்கொடியில் பூ வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதே ஊரை சேர்ந்த கண்ணாத்தாள். நிச்சயிக்கப்பட்ட தான் மகளின் திருமணம் நல்லபடியாய் நடந்து முடியுமா என்று ரொம்பவும் கவலையாய் இருந்தது கண்ணாத்தாளுக்கு. கல்யாணத்திற்கு இன்னும் 20 நாட்களே இருக்கும் நிலை. பேசப்பட்ட நகையில் இன்னும் 2 பவுன் வாங்க முடியவில்லை. 2 பவுனுக்கு எப்படியும் 80,000ஆவது வேண்டும். வாயை கட்டி வயிற்றை கட்டி ஓரளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை செய்துவிட்டாள். 2 பவுனுக்காக கல்யாணம் நின்று விடுமோ? அப்படி நின்று விட்டால் பெண்ணின் எதிர்காலம் என்னாகும்? அவள் கவலையோடு பூ கட்டி கொண்டிருந்தாள். குடிகார கணவனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. சின்ன நிலம் இருந்ததை விற்று வரும் பணத்தில் 2 பவுனை வாங்கிவிடலாம் என்று இருந்தவளுக்கு அது நடக்காமல் போகவே என்ன செய்வதென்று புரியவில்லை. அம்மா மாரியாத்தா, தாயி, நான் என்ன பண்ணுவேன்? நீதாண்டி எனக்கு ஒரு வழி காட்டணும். இல்லாட்டி நானும் என் மவளும் சாகிறத தவிர வேறு வழியே இல்லை. என்னை கைவிட்டுடாதா ஆத்தா. மனமுருக வேண்டி கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கோவில் வாசலில் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய 2 பெண்களும் 2 ஆண்களும் கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்கார பெண்ணிடம் ஒரு பெரிய பந்து பூ வாங்கினர். அப்போது ஒரு பெண்ணின் கையில் இருந்த பை ஒன்று கண்ணாத்தாவின் பூக்கூடைக்கு சற்று உயரத்தில் நின்று பூவை மறைத்தது. சில நிமிடங்கள் இந்த நிலை நீடித்தது. அதனால் என்ன என்று பொறுமையாக இருந்தாள். பூ வாங்கியவர்கள் உள்ளே போய்விட வியாபாரத்தில் மும்முரமானாள். 10 நிமிடம் ஆகியிருக்கும். கோவிலுக்குள் இருந்து சில பேர் ஓடி வந்தார்கள். அங்கும் இங்கும் எதையோ பரபரப்பாக தேடினார்கள். அவர்களோடு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினருமே தேட ஆரம்பிக்க விஷயம் வெளியே வந்தது. கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்காரியிடம் இருந்து பூ வாங்கி சென்றவர்கள் மகளின் கல்யாணத்திற்காக வாங்கியிருந்த நகைகளை அம்மனின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து வாங்கி செல்ல வந்ததாகவும் அதில் 11 பவுன் திருமாங்கல்ய செயினை காணவில்லை என்றும் தெரிந்தது. கேள்விப்பட்ட கண்ணாத்தாளுக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. அம்மா, அவங்கள ரொம்ப சோதிக்காதம்மா. அவங்க மகளோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும். நகை யாரு கையில் கிடைச்சதோ அவங்க நல்ல மனசோட அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணுமா என்று மனமுருக வேண்டினாள். இன்னும் கூடையில் குறைந்த அளவு பூ இருக்க 2 முழம் பூ கொடுங்கம்மா என்று வந்து கேட்டவளுக்கு கூடையின் அடியில் இருந்த பூவை எடுத்து முழம் போட முனைந்தாள். கூடைக்குள் பளபளவென ஒரு தாலி செயின் மின்னிக் கொண்டிருந்தது. பேரதிர்ச்சி அடைந்த கண்ணாத்தாள் அதை கையில் எடுத்துக்கொண்டு தாயி, தாயி மாரியாத்தா என்று கத்திக்கொண்டே கோவிலின் உள்ளே ஓடினாள். அம்மனின் முன் நின்று அழுது கதறும் அந்த 2 பெண்களையும் பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அடையாளம் தெரிந்து போயிற்று. அம்மா, அம்மா, இதை பாருங்க. இந்த தாலி செயின் உங்களது தானே? கண்ணாத்தாவின் கையில் இருந்த செயினை பார்த்த அவர்கள், இதுதான் நாங்கள் கொண்டு வந்த தாலி செயின். கிடைச்சிடுச்சு மகமாயி தாயே, கிடைச்சிடுச்சு என்று மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து சொன்னார்கள். கண்ணாத்தா அந்த பெண்களிடம் செயினை ஒப்படைத்தாள். அவர்கள் கண்ணாத்தாவை வானளவாக பாராட்டினார்கள். அந்த பெண்களுடன் வந்திருந்த ஒருவர் கண்ணாத்தாளுக்கு தன் கழுத்தில் போட்டிருந்த 3 பவுன் செயினை கழற்றி கண்ணாத்தாவிடம் கொடுத்தார். எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான் தாயி, இதை வச்சிக்க. உன்ன மாதிரி நல்ல மனசுள்ளவங்க இருக்கிறதால தான் ஊரில் மழையே பெய்யுது என்றார். அது வேண்டாம் என்று கண்ணாத்தா பலமுறை மறுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. தன் கண்ணெதிரே நடப்பதையெல்லாம் புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் சமயபுரத்து நாயகி, அந்த 1000 கண்ணுடையாள். கண்ணாத்தாவின் பூக்குடையில் தாலி செயினை விழவைத்து தன்னையே நம்பியிருக்கும் அவளது தேவையான 2 பவுனுக்கு மேலாக மேலும் 1 பவுன் கிடைக்க செய்தவள் அவள்தானே. அகிலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து காத்து அருள்மழை பொழியும் சமயபுரத்தாளை நினைத்து கண்ணாத்தாளின் கண்களில் வழிந்த நீர் மறைந்தது. ஸோ நண்பர்களே, இது உண்மையிலுமே இது ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த சம்பவம் திருச்சி பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை தான் ஒரு நண்பர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.